கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே திமுக ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் கணவருக்கு ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரசம்பட்டு திமுக ஊராட்சி மன்ற தலைவராக வாசுகி என்பவர் பதவி வகித்து வருகிறார். துணைத் தலைவராக சத்யா என்பவர் செயல்பட்டு வருகிறார். ஊராட்சியில் நடைபெறும் பணிகளுக்கு துணைத் தலைவரின் செல்போன் எண்ணிற்கு வரும் ஓடிபி எண்ணை பயன்படுத்தியே பணம் எடுப்பது வழக்கம் என கூறப்படுகிறது. அதன்படி சத்யாவின் செல்போன் எண்ணிற்கு வந்த ஓடிபியை ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் கருணாநிதி கேட்டுள்ளார். அப்போது சத்யாவின் கணவர் நடராஜன் தனக்கு ஓடிபியை பார்க்க தெரியாது என்றும் சத்யா ஆய்வு செய்து சொல்லுவார் எனவும் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கருணாநிதி நடராஜனை தகாத வார்த்தைகளால் பேசியதோடு கொலை மிரட்டல் விடுக்கும் துணியில் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திரும்ப திரும்ப உங்க பேச்சை தான் பேசுங்க. நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லவே இல்லைன்றா. மரியாதையா பேசுங்கண்ணா. ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் கருணாநிதி, அவருக்கு கீழ் வேலை செய்யும் துணைத் தலைவர் சத்ய நாகராஜன், ஊராட்சி செயலாளர் அலெக்ஸ் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோரை அடிமை போல நடத்துவதாகவும், இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் பல முறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எதுக்கு நாங்க என்ன காட்ட போறோம்? ஏங்க உங்கள்ட்ட 4 மணி கூட நான் பேசுறேன். 4 மணி காலையில 10 மணி சொல்லிட்டு புரியல. ஏய் நீ இப்ப பணம் வரையா வச்சாடா. அவன் எடுத்துட்டு வருவாங்க, நானே வரங்க இருங்க. எதுக்கு நாங்க என்ன கோல்மாலை பண்ண போறோம்? அப்படியே காலையில வந்தனா அசிங்கமா போடாம அசிங்கப்படுத்திக்க.